ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த செடி பாருங்கள், விதை கொடுத்தாங்க ஸ்கூலில். அதனால் பசங்க போட்டு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா வளருது. என்ன கீரைன்னு தெரியல. சரி வாங்க, சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை மூக்கடலையை நைட்டெல்லாம் ஊற வச்சு 8 மணி நேரம் மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் சால்ட் ஆட் பண்ணி அதை வேக வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி அதில் 4 இல்லாட்டி 3 விசில் வச்சுப்பேன். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க நல்லா. கிராம்பு, பட்டை, கடல் பாசி, பிரியாணி இலை, முந்திரி ஒரு 7-8 முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுனே இருங்க. அப்புறம் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, சாஃப்டாக. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஆட் பண்ணி வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பிரியாணி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது ப்ரௌனிஷாக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு சென்னா மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா கொடுக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். அப்புறம் தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஸ்பூன் சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல் கொஞ்சம் நேரம் போகிற வரைக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மெல் வரும். அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சென்னா மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா அது வேக வச்சு இருந்த கொண்டக்கடலை தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. நல்லா ஸ்மெல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த மூக்கடலையை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அதை எடுத்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா கொதித்து வந்தோடனே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவியாக வரும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வந்த உடனே அதில் கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்த உடனே உங்களோட சன்னா மசாலா ரெடி. பூரியும் சன்னா மசாலாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.